நம்ம ஆக்சுவலி பேசும் பொருளா இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சுர்ஜித் கொலை வழக்குல பரிதாபங்கள் சேனல்ல சுதாகர் கோப்பி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பக்கா தெளிவா இருந்துச்சு. அந்த இந்த இஷ்யூ கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பக்கா தெளிவா போட்டிருந்தாங்க. அவ்வளோ பக்காவா இருந்துச்சு. நம்ம தாடி பாலாஜி கூட சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. யாரும் சொன்னா என்னங்க கரெக்டா பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஒரு சில வக்கீலுங்க கோயம்புத்தூர்ல ஒரு 30 பேர் 40 பேர் குரூப்பா போயிட்டு கமிஷனர் ஆஃபீஸ்ல இந்த சேனலை தடை செய்யணும், இந்த 2 பேர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, எடுத்துக்கலாம், அவங்க சொல்றதெல்லாம் எடுத்துக்கலாம் வக்கீல்னால அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்ப்ளைண்ட் தான் பண்ணியிருக்காங்க. இதை விசாரணைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுக்கிறோன்னு சொல்ல, எடுக்கலன்னு சொல்ல, விசாரணை பண்றோம் அப்படின்னு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சுர்ஜித் கொலை வழக்குல ஒரு சில ஒரு சமூகத்தை ரொம்ப மட்டம் தட்டாங்க. அந்த சமூகத்தை சார்ந்தவங்க நாங்க வக்கீலு, அப்ப எங்க சமூகத்தை அவ்வளவு கேவலமா பேசிட்டாங்கன்னு சொல்றா. நீ என்ன பேசுற? ஒரு வக்கீலே சரி, எங்க சமூகத்தை ஆக்சுவலி சொல்லியிருக்க வேண்டியத இந்த சமூகத்தை பத்தி பேசியிருக்காங்கன்னு அந்த தெளிவா சொல்றாரு அந்த வீடியோல. எங்க சமூகத்தை எங்க சார்ந்த சமூகத்தை ரொம்ப அடிமட்ட லெவல் கொண்டு போயிட்டாங்கன்னா அப்ப ஜாதி பிரச்சனை நீயே தோன்ற மாதிரி அர்த்தம். அப்ப மத்த ஆளுங்களா சேர்ந்து ஓமில கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். பயம் இல்லப்பா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட 60-70 கேஸ் பார்த்தேன். எம்எல்ஏ ஒண்ணுமே தப்பு செய்யாம குண்டா சக் போட்டு ஜட்ஜு இவன் மேல குண்டா சக் போட்டீங்கன்னா ரிமாண்ட் போட்ட கேன்சல் அதை ரிஜெக்ட் பண்ணி அனுப்புவாரு. நல்லா பார்த்துக்குவான். எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஆளை வச்சு வெட்டினாங்க கோர்ட்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நியாயமானதா இதெல்லாம் சந்திக்கவே வேணும். பயமே இல்லைங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பரிதாபங்கள் சுதாகர் கோபி பக்கா பிளான் பண்ணி ஒரு சித்தரிக்கப்பட்ட வீடியோ ரொம்ப அறிவுத்தனமா வச்சிருக்காங்க. வார்த்தைக்கு வார்த்தை அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க இன்னொருத்தர் கூட ஒருத்தர் ப்ரொடியூசரு பிலிம் ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு, எங்க சமூகத்தை இவ்வளவு மோசம் பேசுங்க. ஏங்க எங்க சமூகத்தை பேசுறதுக்கும் சமூகத்தை பத்தி தப்பா பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப நீ கம்ப்ளைண்ட் பண்றவன் சமூகத்தை பத்தி தப்பா பேசிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவங்க அப்படி ஒன்றும் பேசல. ஆக்சுவலி இவன் வந்து வார்த்தைக்கு வார்த்தை எங்க சமூகத்துக்கார அவன் செத்தவன் வாழ்க்கை போனதோட எங்களுக்கு சுர்ஜித் வாழ்க்கை போச்சேன்னு தான் ஒரு அத்லெட்டிக்கு. அப்ப நீ என்ன சொல்லிக்கணும்? ஒரு அத்லெட்டிக் வந்து உங்க உங்க சமூகம்னு பேசுறவன் நீங்க போய் சொல்லிருக்கணும், நம்ம சமூகத்து ஆளுங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆணவ கொலையில போய் இறங்காதீங்க. எல்லா சமூகமும் மனுஷன் ஜாதி தான். ஆண் ஜாதி பொன் ஜாதி 2 தான். பெண் ஜாதி இல்லைங்க, பெண் ஜாதி பொன் ஜாதி இல்லை. பொண்டாட்டினா அவங்க வாடிக்கை வருவாங்க அப்புறம் மாதசங்கம். பெண் ஜாதி ஆண் ஜாதி 2 ஜாதி தாங்க இருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவில் இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்ட்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டவன் ஆக்சுவலி சுர்ஜித்து என்ன சொல்லிருக்கணும்? அவன் அத்லெட்டிக்ன்றாங்க. ஆனா அவங்க அப்பா ஆக்சுவலி இந்த ஒரு ஹீரோயின் கூட ஒருத்தவங்க வீடியோ சொல்லியிருந்தாங்க. பக்கா தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க அந்த பொண்ணு வீடியோ போட்டுருந்துல உங்க அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா தெளிவா சிசி கேமரா இல்லாத இடத்துல வச்சு கொண்டிருக்கான். அப்ப யாரோட மூளை? போலீஸ்காரன் புத்தி கரெக்டா தெரிஞ்சிருக்கு யாருக்கு எப்படி செஞ்சா எப்படி தப்பிக்கலான்னு. ஆக்சுவலி அவன் வந்து சரண்டர் ஆனது மாட்டிக்கிட்டா வேற தப்பிக்கவே வழி இல்லைன்னு நாம போய் சரண்டர் ஆனா எங்க அப்பாவும் இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்பயே அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்ற ஒரு கோடத்துல போய் சரண்டர் இருக்கான். அத்லெட்டிக் வாரத்துக்கு 100 முறை உங்க ஆளுங்க சொல்றதுனால ஆக்சுவலி உங்க ஆளுங்க சொன்னாங்க எங்க சமூகத்தை செத்தவனுக்கு கூட எனக்கு வருத்தம் இல்லை. சுர்ஜித் ஒரு அத்லெட்டிக்கு அவன் வாழ்க்கை போச்சுன்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்க நீங்களே ஒரு ஆணவ கொலைக்கு நீங்களே ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க. என் ஜாதியா எங்கெங்க வந்து ஜாதி? ஆக்சுவலி நீங்க சொல்லணும்ல, யாரு லவ் பண்றாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட விஷயம் பிடிக்கலையா பிடிச்சிச்சா கட்டி கொடுக்கறது கட்டி கொடுக்காது பேச்சுவார்த்தை இருக்குமே தவிர வேண்டாம்னு சொல்லி அது உரிமை. அது ஒத்துக்கிட்டு போறாங்களா வந்து லவ் பண்றவங்க 2 பேர் உரிமை. ஆனா ஜாதியை வச்சு ஒருத்த கொண்டிருக்கானா அதுவும் இந்த ஆணவ கொலை தான். கொலை இல்லைங்க, ஆணவ கொலை. இது மானங்கேட்ட ரொம்ப அடிமட்டு மானங்கேட்டது சொல்றதுக்கே ஆகிக்குச்சு. அந்த மாதிரி மனுஷனே இல்லைங்க. அத்லெட்டிக்ன்றது எவ்வளவு பொறுமைன்னா அவங்களுக்கு தான் ஜாஸ்தி பொறுமை இருக்கும். அவனுக்கே இல்லாத போது ஆக்சுவலி அவன் போட்டி போட்டுக்கணும். எப்படி? ஜாதிய காமிச்சில அந்த செத்த பையன் 12 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்றாங்க வருஷத்துக்கு சம்பளம். அப்போ அவனோட ஜாஸ்தி சம்பாதிக்கணும், அவனோட நான் கம்மியா சம்பாதிக்கிறேன், இல்ல அவனோட நான் ஜாஸ்தியா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நீ போட்டி போடுறதா நீ ஆம்பளைன்னு கார் தூக்கிக்கலாம். ஆம்பளைன்னு சொல்றது இல்ல, கார் தூக்கிட்டு அப்போ வருவாங்க அத்தனை பேரும் உன்னை காமிச்சு
லவ் பண்றவனுக்கு இந்த கம்மி சம்பளம் நீ கூட வாங்கிட்டோம் நான் கட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டு ஆணவ ஒரு ஜாதியை காமிச்சு நீ வந்து கீழ் ஜாதி மேல் ஜாதி அதனால நான் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொலை பண்றானா, கொலை பண்ணிட்டு தினாவட்ட வர ஒருவே ஒருத்தன் மூஞ்சி மூஞ்சி போறான் கோர்ட்டுக்கு, போலீஸ் ஜீப் வேன்ல இறங்கி கோர்ட்டுக்கு போனா கம்பீரமா இருக்கான். எப்பா உனக்கு ஆக்சுவலி இப்போ வந்து பிரியாணி அபிராமி தெரியும், எக்ஸ் எம்பி தெரியும், அவன்கிட்ட இல்லாத காசா, எம்பி கிட்ட இல்லாத காசா, அவனுக்கே சாகம் வரைக்கும் ஜெயிலு. அப்போ உனக்கு தண்டனை பார்த்துக்கோ, ரொம்ப கொடூரமா இருக்கும். ஆக்சுவலி இந்த பிரியாணி அபிராமி கேஸ்ல ஜட்ஜி காட்டமா எனக்கு இருக்க கோவத்துக்கு நான் உனக்கு இன்னைக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும், ஆனா சட்டம் வந்து என் கையை கட்டி போட்டுருச்சு, ஆனா தூக்கு தண்டனை கொடுத்திருந்தாலும் அந்த ஒரு நிமிஷத்துல இறந்துருப்பாங்க. இப்போ சாகர வரைக்கும் ஜெயில் கொடுத்தனால அவங்க அனுபவிச்சு சாவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நரக வேதனை. அதனால யார் ஒருத்தவங்களும் இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணாதீங்க. இதை வந்து ஏன் ஜாதி, எனக்கு அந்த ப்ரொடியூசர் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் பேசியிருக்காரு, செத்தவங்க கூட எனக்கு வருத்தம் இல்லை, சுர்ஜித் வாழ்க்கை கேட்டு போச்சு கொலை பண்ணதுனால, அத்லெட்டிக் கொலைக்கர் ஆயிட்டா அப்படின்றவன் அப்ப என்ன சொல்லிருக்கணும், ஏன் ஜாதிக்கு அப்ப செத்தவனுக்கு ஒரு மனித மனசுல ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர்ல 30-40 வக்கீலுங்க சேர்ந்து பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மேல ஆக்சுவலி ஜாதிய ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஜாதிக்கு பேருக்கு அவ பேரு, இந்த சேனல்ல அவனை கிறுக்குத்தனமா போட்டிருக்காங்க வீடியோஸ் அப்படின்னு. அந்த சேனலை பத்தி இந்த வீடியோ நான் ஒரு சில வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலி அவங்க மேலே தப்பு இல்லை, தில்லா சொல்லியிருக்காங்க, கிரியேட்டிவிட்டியாக யோசிச்சு கிரியேட்டிவ் வீடியோ பண்ணியிருக்காங்க, சித்தரிக்கப்பட்ட வீடியோ. ஆக்சுவலி என்னன்னா அந்த வீடியோ பார்த்த ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருந்த ஒரு ப்ரொடியூசர் நினைக்கிறேன், தயாரிப்பாளராக யாருன்னு தெரியல, ஒரு ப்ரொடியூசரை ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. செத்து போன பையனுக்கு கூட எனக்கு கவலை இல்லை, அவன் வாழ்க்கை போனாலும் எனக்கு கவலை இல்லை, அதனால எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த பையன் அத்லெட்டிக்கு என் சமூக என் ஜாதியை சேர்ந்தவன், அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளவு ஒரு ஜாதியை தான் தூண்டுறான். என்ன ஜாதி கலவரத்தை பார்க்க போனா இந்த வீடியோ யாரை பார்த்து மனசு புண்பட்டு இருந்தாலும் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இந்த பிளஸ் இந்த வக்கீலுங்க 30 பேர் கூட்டமா இருக்காங்களா ஒரு வீடியோ கொடுத்தாரு. அவர் மேல நாங்களும் ஒரு யார் பாக்குறவங்களோ அவங்க இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து பிளஸ் இந்த வக்கீல் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். 3 வருஷத்து வரைக்கும் தண்டனை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வக்கீலும் சரி இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி பேசுற வீடியோவும் சரி, செத்து போனவருக்கு வாழ்க்கை போனாலும் பரவாயில்லைங்க, அதை பற்றி ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல. நல்லா ஒரு ரோட்ல அடிபட்டு நாய் கூட வருத்தப்படுவாங்க. இவன் என்ன சொல்றான், அவன் செத்தது கூட எனக்கு கவலை இல்லை, இந்த சுர்ஜித் வந்து அத்லெட்டிக்கு அவன் வாழ்க்கை போச்சு, இவன் ஏன் ஜாதி சம்மந்தப்பட்ட இவன் ஜாதியை பத்தி தான் பேசுறான். அப்ப ஜாதிக்கு பிரச்சனை தூண்டுவதே நீங்க தான். பிளஸ் இந்த வக்கீலுங்களும் அட்வொகேட்டுங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த பரிதாபங்கள் சேனல்ல ஒரு ஜாதியை மட்டும் கீழ்த்தனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜாதியை பத்தி தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஜாதி தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க தவிர இவங்க ஒரு வக்கீலா இருந்து ஜாதியை தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்ல ஜாதியை ரொம்ப ஆக்சுவலி அவங்க பேசணும் தப்பு இல்லைங்க. ஆக்சுவலி அத்லெட்டிக்கா இருந்தாலும் இவன் வந்து அந்த கொலை செய்யப்பட்ட பையன் வந்து வருஷத்துக்கு 12 லட்சம் சம்பளம். இவன் அத்லெட்டிக்கா இருந்தாலும் இவன் சம்பளம் என்ன போட்டி போடுறது அந்த மாதிரி போட்டி போட்டுருணும். அப்ப இவங்களே பேசுறவங்களே கம்ப்ளைண்ட் பண்றவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணா பயந்துருவாங்களா? என்னங்க இதெல்லாம்? ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரையும் பார்த்து பயப்படுறதுல அவங்க ஆக்சுவலி ஜாதி பிரச்சனையை தூண்டுறது போடல வீடியோ. நல்லா அவங்க ஆக்சுவலி கிரியேட்டிவ் யோசனை பண்ணி இந்த கொலை செஞ்சவங்க மேல தைரியம் இல்லாதாலே ஜாதி வச்சு கொலை பண்ணிட்டான்ற அளவுக்கு ஒரு மைண்ட் கிரியேட்டிவா யூஸ் பண்ணி போயிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயும் இந்த ஜாதி தான் பெரிய ஆளு அந்த இதுதான் பெரிய ஆளு எந்த இடத்துல சொல்ல. நானும் வீடியோ பார்த்துருக்கேன். இந்த பிரச்சனை ஸ்டார்ட் முன்னாடி இந்த வக்கீலுங்க கோயம்புத்தூர் கமிஷன் ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் புகார் கொடுத்ததும் கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுத்ததுக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த பரிதாபங்கள் சேனலில் பக்காவாக யோசனை பண்ணி கிரியேட்டிவாக யூஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னு. அது கரெக்டுங்க. சுதாகர் கோபியும் சுதாகரும் பரிதாபங்கள் சேனல் பிரகாரம் ஆக்சுவலி அவங்க கிரியேட்டிவாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொலை செய்யறது தப்புன்னு சொல்லியிருக்காங்க தவிர எந்த ஒரு ஜாதியும் குறைச்சி மதிப்பு இல்லை. ஜாதி கலவரத்தை தூண்டுறதா அவங்க போடல வீடியோ.
தாடி பாலாஜி இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு ஒரு ஹீரோயின், அவங்களும் அந்த சுதாகர் கோபிக்கு சப்போர்ட் பண்ணி தான் போட்டிருக்காங்களே தவிர, அந்த ஹீரோயின் ஆக்சுவலி இந்த பையன் கொலை பண்ண பையன் சுர்ஜித் அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னா சரண்டர் ஆனதை கொலை செஞ்சதும் சரி, சிசிடிவி கேமரா இல்லாத இடத்துல கொலை செஞ்சிருக்கான். அப்ப யாரோட புத்தி? அவங்க அப்பாவோட போலீஸ் புத்தி தான். அவங்க அப்பாவுக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்றாங்க. அந்த ஆக்சுவலி அது கரெக்டு தான். தாடி பாலாஜியும் அந்த சுதாகருக்கும் கோபிக்கும் சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. ஆக்சுவலி எனக்குமே தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தப்புன்னு தோணலைங்க. அவங்களுக்கு பிரச்சனை சொல்லியிருக்காங்க. அவங்க ரிவர்ஸ்ல அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து போட்டிருக்க வீடியோக்கும் ப்ளஸ் இந்த வக்கீலுங்க மேலேயும் யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க வீடியோ கொடுத்தவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணதுனால வாபஸ் கொடுக்கல. இந்த வீடியோ போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களோ அது வீடியோ சொன்னதும் அந்த வக்கீலுங்களும் சரி கோயம்புத்தூர்ல ப்ளஸ் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் பேசியிருக்காரு. என் ஜாதியில் அந்த செத்தவனு கூட பரவாயில்லைங்க, ஆனால் சுர்ஜித் வாழ்க்கை போச்சு, அவன் என் ஜாதி. அப்போ ஜாதின்ற பேசுன உனக்கு நீதான் ஜாதியை தூண்டுற, ஜாதி பிரச்சனையை தூண்டுற. அப்போ உங்க மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். யாரு? சுதாகர் கோபி. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ கொடுத்தாங்கன்னா, சப்போஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல, கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்க அந்த பப்ளிசிட்டி பண்ண வீடியோவை உடனே எடுக்கணும். எடுக்கலன்னா நானே கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், யாருக்கும் பயப்படலாங்க. நான் வந்து நீங்க தேடுற அளவுக்குலாம் நான் பெரிய இல்லை, நான் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, சரிங்களா? நான் அந்த தைரியத்தை பேசல. நீங்க எங்க வாங்கன்னு சொல்றீங்களோ வர்றேன். நான் கம்ப்ளைண்ட் பண்ணா இருந்த இடத்துல எந்த ஸ்டேட்ல வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் வேற ஸ்டேட்ல இருக்கேன், நான் ஸ்டேட்ல கம்ப்ளைண்ட் பண்ணா நான் வீடியோ பார்த்த இடம் வந்து வேற ஸ்டேட், நான் இந்த ஸ்டேட்ல இதே லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். எண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா, சப்போஸ் ரீச் ஆச்சுன்னா, எனக்கு சப்ஸ்கிரைப் ஜாஸ்தி இல்லை, ஆனால் பார்க்குறாங்க. நீங்க போட்ட வீடியோவை நீங்க தான் வந்து ஜாதி கலரத்தை தூண்டுறீங்க. நீங்க போட்ட வீடியோ எடுக்கணும், சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருக்கீங்க. ஏன் வந்து நான் பார்த்த வரைக்கும் வீடியோ ஒன்றும் ரொம்ப தப்பா இல்லை, தப்பா கூட தெரியல, ரொம்ப தப்பு இல்லை, தப்பா கூட தெரியல. சுதாகரும் கோபியும் போட்ட வீடியோ ரொம்ப கிரியேட்டிவ் யூஸ் பண்ணி அந்த கொலைகாரனால தப்பா சொல்லியிருக்காங்க. யாரு? ஜாதி வெறியனை கொடுத்தா தப்பா சொல்லியிருக்காங்க. ஜாதி வெறியனை கொலை செஞ்சாங்க, அப்ப கொலைகாரன் சொல்லாம தூக்கி தலைமையில பேசுவாங்க, தப்பே இல்லைங்க. நான் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்க. தேங்க்யூ.